வெல்கம் டு வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கதை சொல்ல போகிறோம். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான மலைப்பிரதேசம். அங்கே ஒரு இபி ஸ்டேஷன் இருக்குது. அதில் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு. அது சின்ன சப்ஸ்டேஷன் தாங்கிறதுனால அங்கே மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. இவருக்கு கீழே இன்னும் ஒரு ஹெல்ப்பர் மட்டும்தான். இந்த புதுசாக வர இன்ஜினியருக்கு அங்கே வீடு குவார்ட்டர்ஸில் தந்துடுறாங்க. அவர் அங்கே தங்கி இருக்கார். மொதல் நாள் தங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. வேமா இவர் போய் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருக்கான். உடனே நீ யார் தம்பி, எதுக்காக இங்கே கதவை தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்ஜினியர் இருந்தார். நான் அவருக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு கொண்டு வந்து தருவேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் காசு தருவார். காலையிலையும் சாயங்காலமும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்வேன். அப்புறம் கடைக்கு போகணுன்னா போயிட்டு வருவேன். இது எல்லாத்துக்குமே அவர் எனக்கு பணம் தருவார். அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, ஏன் நீ அப்போ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா தோட்ட வேலை பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் காசு தான் வரும். அதை வச்சு எங்கள் சாப்பாட்டு செலவுக்கு தான் சரியாக வரும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய தேவைகள், நோட் புக்கு, பேனா வாங்குறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிற காசில் இருந்து தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த இன்ஜினியரும் நல்ல பழக்கம் தான், சரி நீ நாளையிலேருந்து வீட்டுக்கு வா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான், சரின்னு சொல்லிடுறான். இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் இந்த பையன் அந்த இன்ஜினியர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. அப்போ இந்த பையன் வேகமாக போய் பக்கத்தில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர்றான். அவங்க அம்மா சின்ன சின்ன முதலுதவி செஞ்சு அவரை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு என்ன ஆச்சு தம்பி, எதனால உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னோடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி நான் எதையாவது யோசிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா கேட்குறாங்க, சரி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு. உடனே அவர் அப்படியே தயங்குறாரு. சரி நீங்கள் சொல்ல விரும்பலைன்னா விட்டுருங்க. ஆனால் இப்படியே தொடர்றது நல்லதில்லை. நீங்கள் தனியாக வேற இருக்கீங்க. அதனால் நீங்கள் எப்போ மனசு விட்டு எங்ககிட்ட சொல்கிறீங்களோ அப்போ சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வரைக்கும் டெய்லி நைட்டு என் பையனை நான் உங்கள் துணைக்கு அனுப்புகிறேன். அவன் இங்கே தங்கட்டும். ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கீங்க, எந்த நேரமும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் பையன் உங்கள் கூட தங்குவான் நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இன்ஜினியரும் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சம்மதிக்கிறார் அதுக்கு. அதே மாதிரி டெய்லி அந்த பையன் நைட்டு இங்கே தங்குறான். இந்த இன்ஜினியருக்கும் அந்த பையனுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. சரின்னு சொல்லி இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த இன்ஜினியர் அவரோட இபி ஸ்டேஷனில் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டுருக்கத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு வாசலில் இந்த பையனை பார்க்குறாரு. அங்கே இருக்க வாட்ச்மேன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு வேமா பதறி போய் தடுக்கிறாரு. தடுத்த உடனே அந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாரு, எதுக்கு இந்த பையனை போட்டு இந்த அடி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. உடனே அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, இது பணக்காரவங்க பணத்தை கட்டி விளையாடுற ஸ்போர்ட்ஸ் கிளப்பு. இந்த பிச்சைக்கார பையன் என்னடான்னா டெய்லி இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் மணிக்கணக்கா. அவங்க எல்லாரும் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க இதை பார்த்து. அதனால் அவங்க துரத்தி விட சொன்னாங்க, அதான் நான் துரத்தி விட்டேன் அடிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த இன்ஜினியர் வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, எதுக்காக நீ அங்கே போய் டெய்லி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, என்னால் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கிளப்பில் டெய்லி சாயங்காலம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதனால நான் ஸ்கூல் முடித்து வர்றப்ப அங்கே ஒரு மணி நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் இங்கே வீட்டுக்கு வருவேன். எப்போயும் அந்த வாட்ச்மேன் அடிக்க வர்றதுக்குள்ளே நான் ஓடி வந்துடுவேன். இன்றைக்கி அவர்கிட்ட சிக்கிட்டேன், அதனால தான் போட்டு அந்த அடி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த இன்ஜினியருக்கு கண்ணில் இருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிருது. வேமா இந்த பையன் என்ன ஆச்சு சார், எதுக்காக நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்ட உடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, உனக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு. உடனே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த இன்ஜினியர் கேட்குறாரு, அப்போனா நான் உன்னை அந்த கிளப்பில் சேர்த்து விட்றேன், நீ அங்கே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் உடனே, நானே உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கவேன், நான் எப்படி சார் அங்கே போய் விளையாட முடியும், எதுக்காக எனக்காக நீங்கள் பணத்தை கட்டி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு,
எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடணுங்கிறது எனக்கும் ஒரு ஆசை தான். நான் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் டீமில் இருந்து நிறைய பெரிய பெரிய மேட்ச்லாம் விளாண்டு ரொம்ப மேட்ச் வின் பண்ணிலாம் கொடுத்துருக்கேன் எங்கள் டீமுக்கு. அப்படிலாம் இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், கிரிக்கெட்டு அது இதுன்னு யோசிக்க கூட கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு என்னைய ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதனால என்னால் கிரிக்கெட் விளையாட முடியாமல் போயிடுச்சு. அப்படியே இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வேலை கிடச்சிச்சின்னு இங்கே வந்துட்டேன். என்னோட ஆசையை வந்து நான் உன் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் உன்னை அந்த கிளப்பில் சேர்த்து விடவான்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறான் அதுக்கு. அடுத்த நாளே அந்த இன்ஜினியர் வந்து அந்த பையனை கிளப்பில் சேர்த்து விட்டுறாரு. அங்கே கிளப்பில் மொதல் நாள் ரொம்ப ஆசையாக அந்த பையன் விளாட போகிறான். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நீ வாசலில் நின்று வேடிக்கை பார்க்குற அந்த பிச்சைக்கார பையன் தானே, இவன்லாம் கிளப்பில் விளாட வந்துட்டான்னா சரி, ஆனாலும் பணம் கட்டி வந்துட்டான், இவனை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறப்ப அடிக்கிற பால் எங்கே போய் உழுகுதோ அதை வந்து நீ எடுத்துகிட்டு வந்து போடணும், அதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி அந்த பையனும் செய்கிறான். ஆனால் இதே மாதிரி ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து அந்த பையனை வந்து அவங்க அடிக்கிற பால் எங்கே போய் விழுகுதோ அதை எடுத்து போட தான் விடுறாங்க. வேறு பேட்டிங்கோ பவுலிங்கோ எதுவுமே சொல்லித்தர மாட்டுறாங்க. உடனே இந்த பையன் வந்து சரி 5 நாள் இதே மாதிரியே ஓடிடுது. 6ஆவது நாள் அந்த இன்ஜினியர் வீட்டில் வேலை பார்க்கறதுல ரொம்ப சோகமாக வேலை பார்த்துட்ருக்கான். உடனே அந்த இன்ஜினியர் கேட்குறாரு எதுக்காக நீ சோகமாக இருக்க அப்படின்னோடனே அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு அந்த கிளப்பில் சேர்த்து விட்டீங்க, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னைய பிச்சைக்கார பைய அது இதுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து பேட்டிங்கோ பவுலிங்கோ கற்றுத்தர மாட்டுறாங்க, சும்மா நீ வந்து பால் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி என்னை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே இந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, நீ வந்து அங்கே பேட்டிங்கோ பவுலிங்கோ எதுவுமே கற்றுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த பால் எடுத்து போடுறத மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு வா, அது போதும், உனக்கு பேட்டிங்கும் பவுலிங்கும் நான் வீட்டில் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனும் அதுக்கு சரின்னு சொல்கிறான். இந்த பையனுக்கு ஸ்கூலில் ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆன உடனே கிரவுண்டே கதின்னு சொல்லி இருக்கான். காலையிலேயே அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிடுறான். அங்கே வந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் அடிக்கிற பாலை வந்து ஓடி ஓடி போய் எடுத்து உடனே தூக்கி உள்ளே போடுறான். இது மாதிரியே பண்ணிகிட்ருக்கான் ஈவினிங் வரைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஆன உடனே அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு போய் அங்கே போய் பேட்டிங்கும் பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்படியே நாட்கள் ஓடுது. அந்த பையன் வந்து இன்ஜினியர்கிட்ட கேட்குறான், ஏன்னா அந்த கிளப்பில் வந்து அவங்க பேட் பண்ணுற பால் எங்கே போய் விழுகுதோ அதை தான் எடுத்து போட சொல்கிறாங்க, மற்றபடி பேட்டிங்கோ இல்லை பவுலிங்கோ கற்றுத்தர மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் வந்து அதை எல்லாமே கற்றுத்தரீங்க, ஆனால் அங்கே பணமும் கட்டியிருக்கீங்க எனக்காக, நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லலாம்ல எனக்கு வந்து பேட்டிங் பவுலிங் கற்றுக் கொடுக்க சொல்லி, அதை விட்டுட்டு நீங்கள் எனக்காக எதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்ன உடனே இந்த இன்ஜினியர் வந்து இதுக்கு வந்து நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பால் எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்து இந்த பாலை நீ எனக்கு போடு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் வந்து பவுல் பண்ணுறான். அந்த பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் விழுகுது. இன்ஜினியரும் வந்து எடுத்து அதை பேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ நீ பேட் பண்ணு நான் உனக்கு பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அந்த பையன் பேட் பண்ணுறான். அந்த பால் வந்து ரொம்ப தூரம் பறந்து போய் விழுகுது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, இப்போ புரியுதா நான் எதனால் உன்னை வந்து அவங்க அடிக்கிற பாலை மட்டும் எடுத்து போட சொன்னேன்னு, அந்த பாலை நீ எவ்வளோ தூரம் ஓடி போய் எடுத்து போடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு வந்து எனர்ஜியும் அந்த பவரும் வந்து கெயின் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு உன் உடம்புல, உன்னையே அறியாமலே அது கெயின் ஆனதுனால தான் இப்போ வந்து நான் போடுற பாலை வந்து உன்னால் பேட் பண்ண முடியுது, ப்ளஸ் உன்னால் வந்து பவுல் பண்ண முடியுது, இதுக்காக தான் நான் வந்து அங்கே நீ பால் மட்டும் எடுத்து போடுன்னு சொன்னேன், என்கிட்ட வந்து நீ பேட்டிங்கும் பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம், இப்போ புரியுதான்னு உடனே அந்த பையன் யோசிச்சுட்டு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த இன்ஜினியரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து அதிகாலையிலேயே அந்த பையன் வந்து வேகமாக கிரவுண்டுக்கு கிளம்பி போகிறது, அங்கே பிளேயர்ஸ் அடிக்கிற பால் எல்லாத்தையும் வேகமாக எடுத்து போடுறது, இந்த மாதிரிலாம் சாயங்காலம் வரைக்கும் பண்ணிகிட்ருப்பான். சாயங்காலம் ஆன உடனே வேகமாக கிளம்பி அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு போய் அங்கே அவர்கிட்ட வேகமாக பேட்டிங் அண்ட் பவுலிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கான். இது போக அந்த இன்ஜினியருடைய வீட்டு வேலைகள், சின்ன சின்ன வேலைகள், கடைக்கு போகிறது, இந்த வேலைகளையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
இப்படியே நாட்கள் நகருது. அப்போ வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் போர்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது எல்லா கிளப்புக்கும். என்னன்னா, நாங்கள் தமிழ்நாடு டீமுக்கு வந்து பிளேயர் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த மேட்ச்சுக்கு வந்து உங்கள் கிளப்லேருந்து ஒரு டீமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுலேருந்து நாங்கள் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய கிரிக்கெட் கிளப்ஸ்லேருந்து டீம் ஃபார்ம் ஆகி போகிறாங்க. இந்த பையன் விளையாடுற கிரிக்கெட் கிளப்பில் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பையனை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக என்னதானாலும் பணம் கட்டிட்டான், அதனால இவனை சும்மா எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இந்த பையனை வீட்டில் போய் அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, தனியாக போக பயமாக இருக்குது அப்படின்னோடனே இந்த இன்ஜினியரும் கூட போகிறாரு. அங்கே போய் இந்த பையனோட டீம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாங்க. அதில் வந்து இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவங்க, மற்ற எல்லாரும் தான் விளையாடுறாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப மோசமாக ஆப்போனன்ட் டீம்கிட்ட தோற்று போயிடுறாங்க. அப்போ சரி இது முடிஞ்சு போச்சு, அடுத்த மேட்சாவது இனி எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் வந்து திடீர்னு விளையாடுறதுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமாக அந்த டீமில் இருக்க பிளேயர் ஒருத்தருடைய அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. உடனே அந்த பிளேயர் வந்து வேறு வழியே இல்லை, கட்டாயம் போய் தான் ஆகணுங்கிறதுனால கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த பையனை வந்து டீமில் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அப்போ மேட்ச் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து விக்கெட் எல்லாமே சரன்னு விழுந்துட்டே வருது இந்த டீமுக்கு. அப்போ இந்த பையன் தான் இப்போ பேட் பண்ண போக வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பையன் இன்ஜினியர்கிட்ட போய் பேசுகிறான், சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரில அப்படின்னோடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நீ வந்து எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். போய் பேட் பண்ண ஆரம்பிக்கிறான். பேட் பண்ணால் இவன் பேட் பண்ணுற எல்லா பாலும் 4, 6 தான் போகுது. அந்த மேட்ச்சில் செஞ்சுரியும் அடிச்சிடுறான். அடித்து முடிச்சுட்டு அடுத்து இவங்க தான் பவுலிங்னு வர்றப்ப அந்த கேப்டன் வந்து இவனுக்கு ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்போன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் பவுல் பண்ணுறான். இவன் ஓவரில் இவன் பால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆப்போனன்ட் டீமால் டச் பண்ணக்கூட முடியலை, அந்த லெவலுக்கு பவுல் பண்ணுறான். பவுலிங்லையும் நல்லா பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்துடுறான் அந்த மேட்ச்சில். இவங்க டீமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிச்சிடுறாங்க அந்த மேட்சை. அதுக்கப்புறம் வர்ற சீரீஸ் எல்லாத்துலேயுமே இவனை இன்க்ளூட் பண்ணுறாங்க அந்த டீமில். இவனை வச்சு நல்லா ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த தமிழ்நாடு டீம்லையும் செலக்ட் ஆகிடுறான் அந்த டோர்னமெண்ட்டில். அப்போ தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆனோடனே ரொம்ப வருஷமாக தொடர்ந்து அந்த தமிழ்நாடு டீம்லையே விளையாண்டுட்டே இருக்கான் நிறைய மேட்சஸ்ஸு. என்னதான் நல்லா விளையாண்டாலும் அவனுக்கு வந்து இந்தியன் டீமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் காது படவே அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கும் உன் பையன் வயசு தான், ஆனால் எங்கள் பையன்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்து எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறான், ஆனால் உன் நிலைமையை பாரு, நீ தான் சம்பாரித்து அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இந்த பையன் வந்து அதை கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறான். போய் ஏம்மா நான் வேணா அந்த கிரிக்கெட் விளையாடுறதை விட்டுட்டு நான் ஒரு நல்ல வேலை தேடி போகிறேன், வேலையில் சம்பாரித்து உன்னைய வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா வந்து, இவ்வளோ நாள் நான் என்ன நல்ல சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், கஷ்டம் தானே பட்டோம், அதோட இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட போகிறோம், என்னுடைய சுயநலத்துக்காக நீ வந்து உன்னோடைய எய்மை வந்து நீ விட்டுறாத, உன்னோட முயற்சியை நீ என்றைக்குமே கைவிட்டுறாத, உன்னோட விருப்பம் அதுதான், நீ அதில் எப்படியாவது சாதிச்சே ஆகணும், அதுவரை நான் பொறுமையாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது. அப்போ வேமா ஓடி வந்து அந்த நியூஸை அழுதுகிட்டே ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர் கிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி இந்தியன் டீமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு. அவரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ இவன் கேட்குறான், எனக்கு வந்து இது நான் விளையாட போகிற மேட்ச்சு இந்திய டீமுக்காக, அதனால் நீங்கள் வந்து என் கூட வரணும், எனக்கு துணைக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த இன்ஜினியரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறான். அப்போ வந்து இவனை ஓப்பனிங்கில் இறக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இறங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர்கிட்ட போகிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த இன்ஜினியர் வந்து ஒன்றுமே பேசலை, ஒரு அறை தான் விடுறாரு அவன் கன்னத்தில். அறை விட்டுட்டு, எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த மேட்ச்சில் நீ நல்ல ரன்னும் நிறைய விக்கெட்ஸும் எடுக்கணும், அப்போ தான் வந்து என் மூஞ்சிலேயே முழிக்கணும், இல்லைன்னா நான் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவன் வந்து அந்த ஒரு பயத்தோடையவும், ஐயோ இன்ஜினியர் நம்மகிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே விளையாட இறங்குறான். இன்ஜினியர் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டே விளையாட இறங்குனதுனால அவன் அடிக்கிற பால் எல்லாமே 4, 6ன்னு அடிக்கிறான். அந்த மேட்ச்சில் வந்து நல்லா விளையாண்டு 110 ரன்ஸ் எடுத்துடுறான்.
அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்தியா டீம் வந்து பவுலிங் வருது. பவுலிங் வர்றப்ப இவன் பவுல் பண்ணுறான். பவுல் பண்ணால் இவனோட பால் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அவங்க எல்லாரும் அவங்களே பார்த்து ரொம்ப திணறாங்க இவன் பாலை அடிக்கிறதுக்கு. அந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக விளையாண்டு 6 விக்கெட்ஸ் வேறு எடுத்துடுறான். எடுத்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் அந்த மேட்ச்சில் வாங்குறான். இந்தியா டீம் தான் வின் பண்ணுது அந்த மேட்சை வேறு. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்துட்டு பேட்டி எடுக்கிறதுல அவன் சொல்கிறான், நான் விளையாண்ட கிளப்பில் என்னைய வாசல்லையே பிச்சைக்காரன்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் என்னை அடித்து துரத்திட்டாரு. ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னைய பணம் கட்டி விளையாட வச்சது வந்து இன்ஜினியர் தான். அவர் தான் வந்து எனக்கு பேட்டிங் பவுலிங் எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதனால நான் அவர் கையால் இந்த அவார்டு வாங்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அந்த அவார்டை கொடுக்க விடுறாங்க. இப்போ அவங்க ஊருக்கு போய் அவங்க அம்மாவை அந்த பெரிய ஹோட்டல் ஒன்று கூட்டிகிட்டு போய் அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட வாங்கி கொடுக்குறான். அவங்க அம்மாவையும் ரொம்ப பெருமைப்படுத்திடுறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.